வணக்கம்மா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தோட்டத்திற்கு தேவையான பொருட்கள்மா. தோட்டம் வைக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்க போகிறோம். முக்கியமான டிப்ஸு நிறையா இருக்குமா. ஃபஸ்ட்டு தோட்டம் ஆரம்பிக்கிறவங்களுக்கு பணம் செலவில்லாமல் நம்ம செய்யலாமா. ரொம்ப முதலீடு வைக்க வேணாம். பணம் 0% இருக்குது. தோட்டத்திற்கு தேவையான பொருட்கள் தாம்மா நான் இப்போ வீடியோ போட போகிறேன். இது தோட்ட மண்ணுமா, தோட்ட மண். சரிங்களா. இந்த தோட்ட மண் கட்டியாக இருக்கக்கூடாதுமா, கட்டி முட்டி இல்லாத இருக்கணுமா, கட்டி முட்டி இல்லாத இருக்கணும். இதே பாருங்க, நேற்று செடிக்கு வேப்ப முன்னாக்கு போட்டிருக்கேன். கட்டி முட்டியே இருக்கக்கூடாதுமா. இருங்க, ஒரு செடியில் எடுத்து காட்டுறேன் நான் மண்ணை. அப்படியே வாங்க பாருங்கள். இந்த செடியில் மண் எடுத்து காட்டுறோம். எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணுமா மண். சரிங்களா, நைஸாக இருக்கணும். இந்த மாதிரி கவரில் எதுவும் பிளாஸ்டிக் ஐட்டம் கிடைக்கக்கூடாது. இந்த மாதிரி நைஸாக பார்த்து மண் எடுத்துங்கம்மா. சரிங்களா. இந்த இன்னொரு இதுலேயும் காட்டுறேன் வாங்க பாருங்கள். மண் எவ்வளோ நைஸாக கட்டி முட்டி இல்லாத இருக்கா பாருங்கள். ரெண்டாவதுமா, செம்மண் போட்டால் செடிக்கு ஒரு பிடிப்பு ஏற்படுமா. இது செம்மண். சரிங்களா, கிடைக்கிறவங்க எடுத்துக்கலாமா. இது செம்மண் போட்டால் செடிகளுக்கு ஒரு பிடிப்பு ஏற்படும். அதனால் செம்மண் அடித்து தோட்டம் வைக்கிறவங்களே இருக்காங்க. வீட்டை கட்டிட்டு பின்னால் இடம் விட்டு செம்மண் 2 வண்டி அடித்து தோட்டம் வைக்கிறாங்க. சரிங்களா, இதை இப்படி வச்சுருவோம். அடுத்து எம்சாண்டு பாருங்கம்மா. எம்சாண்டுன்னா ஆற்று மணல் இல்லை, இப்போ கட்டடம் கட்டுறதுக்கு ஒரு மாதிரி ஆஷ் கலரில் வருதுங்களே, அதாம்மா எம்சாண்டு. தோட்டம் வைக்கிறவங்களுக்கு தேவையான பொருள் தான் பார்க்க போகிறோம், பார்த்துட்ருக்கோம். இது கொக்கோ ஃபிட்டுமா. இது வெளியில் 5 கிலோ 10 கிலோ இப்படி கிடைக்குதுமா. மீஷோவில் வாங்கினோம்மா. 1 கிலோ பாக்கெட்டுமா. இது ஏற்கனவே மீஷோவில் 172க்கு வாங்கினோம் 1 கேஜி. இப்போ 159 தான் கொக்கோ ஃபிட்டு. இதில் எப்படியும் நம்ம ஒரு 10 செடிக்கு வைக்கலாமா. தண்ணியில் போட்டால் நல்லா உப்பிடுவாங்க, பெருசாகிடுவாங்க. தண்ணியில் போட்டால் நிறையா வருமா. இதெல்லாம் கலந்து வச்சோம்னா நமக்கு 4 வித சத்தும் கிடைக்கும் செடிங்களுக்கு. சரிங்களா. ரெண்டாவது வேப்ப முன்னாக்கு. மண்ணை இதை பதப்படுத்தும். மண்ணுக்கு உயிரோட்டம் உள்ள மாதிரி மண்ணுக்கு தேவையான சத்தை கொடுக்குமா. இந்த வேப்ப முன்னாக்கு மண்ணுக்கு தேவையான சத்து கொடுக்கும். அதில் இருக்கிற சிறு பூச்சிகளும் போகும், மண்ணுக்கு தேவையான சத்தை கொடுக்கும் இது. அடுத்து பாருங்கள், செடி வைக்க எரு, மாட்டு சாணம் எருமா. இது ரொம்ப மஸ்ட்டுமா. இது ரொம்ப மஸ்ட்டு. மாட்டு சாணம் எரு ரொம்ப மஸ்ட்டு. இதெல்லாம் ஒரு தோட்டம் வைக்கிறவங்களுக்கு பேசிக்காக இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் செடி நல்லா ஆரோக்கியமாக வளருவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு மண்ணில் தாம்மா நமக்கு 75% ஆரோக்கியம் கிடைக்கும். நம்ம தோட்டம் ஆரம்பிக்கும்போது மண்ணை மட்டும் நல்லா சரியான மண்ணாக எடுத்துடணுமா. சரியான மண்ணாக எடுத்துட்டோம்னா 75% ஆரோக்கியம் அந்த மண்ணில் தான் இருக்கும். அது தொட்டியில் நம்ம சின்ன தொட்டியில் வளர்க்குறதுனால தான் இந்த மாதிரி வேப்ப முன்னாக்கு இதெல்லாம் போடுறது. இது வெயிட்லெஸ் கொடுக்கும். தொட்டி வெயிட் ஆகாது, மாடிக்கு வெயிட்டு கொடுக்காது கொக்கோ ஃபிட்டு. இந்த எம்சாண்டு தண்ணி சலன்னு இறங்கிறதுக்கு உதவுமா. சரிங்களா. தண்ணி ஊற்றினோம்னா வேர் அழுகாத சலன்னு இறங்க உதவும். அந்த தோட்ட மண் சொன்னது செடி வளர்ச்சிக்கு உதவும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பணியை செய்யுதுமா. இது எரு, செடிக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கறது எரு. சரிங்களா. நாம் இந்த மாதிரி ஒரு சின்ன குரோபேக்கில் கூட இந்த மாதிரி வாளியில் ஃபஸ்ட்டு வைக்கலாம். இந்த பெயிண்ட் வாளிலையும் வைக்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா. இந்த மாதிரி சின்ன குரோபேக்கில் கூட நம்ம வைக்க ஆரம்பிக்கலாமா. தோட்டம் வைக்கணும். ஆனால் இப்போத்தி காலகட்டத்தில் நமக்கு தோட்டம் ரொம்ப அவசியமா. ஏன்னா நாம்ளே விளை வச்சு கெமிக்கல் மருந்து போடாமல் இயற்கை உரம் போட்டு சாப்பிட்றதுல இருக்கிற சுகம் வேறு எதுலேயும் இல்லை. சரிங்களா. எனக்கே வேப்ப முன்னாக்கு 1 வருஷமாக கிடைக்காம இருந்ததுமா. எப்படின்னா, இங்கே மார்க்கெட்டை இடிச்சிட்டு கட்டினாங்க, எங்கே இருக்குதுன்னு தெரியல. அப்புறம் கடை சாத்திருக்குன்னாங்க. 1 வருஷமாக நான் வேப்ப முன்னுக்கு போடாமல் இருந்து
நேற்றையா முந்தா நாள் திருவந்திபுரம் போன இடத்துல வாங்கிட்டு வந்தேம்மா. 5 கிலோ வாங்கிட்டு வந்து எல்லா செடிக்கும் இப்போ கொடுத்துருக்கேன். இந்த பொருள்லாம் இருக்கணும். தோட்டம் ஆரம்பிக்கிறீங்க, இன்னும் மாடி தோட்டத்துக்கு இந்த கொக்கோ பீட் ரொம்ப அவசியம். தோட்டத்திற்கெல்லாம் தோட்ட மண்ணே போதும்மா. கீழே பூமியில் வைக்கிறவங்களுக்கு தோட்ட மண்ணே போதும். அதிலே வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கும். மினிமம் நான் இன்றைக்கி போடுற வீடியோ வந்து ஒரு தோட்டம் வைப்பதற்கு தேவையான பொருட்கள் என்ன, அடுத்து கழிவுகள், இலை, இதை பாருங்கள், இது கூட ஒரு கழிவுகள் தான். கரும்பு சக்கமா இது ஜாடிங் கீழே போட்டு வச்சுருந்தோம்னா ஈரத்தை வந்து தன்னகத்தில் இழுத்து பிடிச்சிக்கும். செடிங்களை வந்து காய விடாது. சரிங்களா? அப்புறமா நான் என்னுடைய சேனல் வந்து அம்மு தோட்டம் சேனல் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். செடிகள் எப்படி வைப்பது, கொடிகள் எப்படி வைப்பது, விதை எப்படி போடுறது, பழமரம் எப்படி வைக்கிறதுன்னு டெமோ பண்ணி காமிச்சிருக்கேன். 2வது மதியம் வந்து டெஸ்ட்டு மாதிரி எழுதியே போடுறேம்மா. 1:30 மணிக்கு டெஸ்ட்டு மாதிரி எழுதி போடுறேன். நம்ம தோட்டம் வைக்கும்போது அதை ஷேர் பண்ணி சேவ் பண்ணி பார்த்து கூட நம்ம தோட்டம் வச்சுக்கலாம். ரொம்ப நன்றிம்மா.